ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக். இதை வந்து நேரலையில் பேசணும். என்னென்னா, அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படின்றதுல என் பொண்ணு சொல்லி, அதாவது அதை நிரூபித்து இறந்து போனா என் பொண்ணுன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவை, அதாவது ரித்தனியாவுடைய அவங்க அப்பா வந்து எல்லா இடத்துலையுமே சமூக வலைதளங்களை காய்ச்சினாங்க. ஆதரவும் எதிர்ப்புகளும் நிறையவே இருந்துச்சு. ஆனால் இந்த ஆதரவு எதனால் வருது, இது எப்படிலாம் வந்து இது வருது அப்படின்றத நேயர்களோட நம்ம வந்து விவாதித்தோம். அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் திஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எப்பொழுதும் போல் இன்றைக்கும் லைவ்ல வந்து சப்போர்ட்டுகளை கொடுத்த ஃபாத்திமா அவர்களுக்கும் சாஸ்தா அவர்களுக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நானும் இதை பற்றி வீடியோலாம் தனியாக கதைப்போமாவில் போட்டுட்டு தான் வரேன். நீங்களும் அதுக்கு எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், கதைப்போமா சேனல் வந்து நிறைய பேர் தெரியவே இல்லை. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கூட வந்து சிந்து நாகராஜன் யூஎஸ்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் அந்த ஸ்டாண்ட்லாம் அனுப்பிச்சிச்சு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே, எங்கள் மாமியார்லேருந்து அம்மாவிலேருந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா இங்கே இந்த கஷ்டம் நான் பட்டிருக்கேன். இந்த கஷ்டம் நானும் பட்டிருக்கேன். ஏதோ சொன்னால் அம்மா அப்பா வந்து வருத்தப்படுவாங்களோன்னா நாங்கள்லாம் சகிச்சுக்கிட்டுலாம் நிறைய போயிருக்கோம். ஸோ என் காலேஜ் சர்க்கிளில் எல்லாருக்குமே அனுப்பிச்சி வச்சேன். அதனால் தயவுசெய்து பார்க்குறவங்க அத்தனை பேருமே உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிளில் ஒரு லிங்காக அதை போட்டு விடுங்களேன், வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விடுங்க. ரைட். இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஆடியோவில் எல்லாருமே சொன்னது தான். ரித்தன்யா அந்த ஆடியோ கேட்கும்போது நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணீங்கன்னு அதில் புரியுதுன்ட்டு. அதாவது சம்பந்தமே இல்லாத, அந்த பொண்ணு நேர்லேயே சந்திக்காத, பரிச்சயமே இல்லாத, பார்த்தே இராத ஒரு பொண்ணுடைய ஆடியோவே நம்மளுக்கு வந்து ஈரக்கொலை நடுங்கிற அளவுக்கான ஃபீல் அது கொடுக்குதுன்னா, இதுக்கு அவங்க அப்பா வந்து பேட்டி கொடுக்கும்போதே நிறைய இடங்கள்ல நான் வந்து யோசித்தேன். அவர் அப்பயும் வந்து சம்பந்தினாரு. அதை தான் வந்து இன்னைக்கு வந்து ஜமுனா கூட வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு ஜாக்கி, நான் கூட பார்த்தேன் நிறைய இடத்துல வந்து ஜாதி, அதாவது செத்தாலும் பரவாயில்ல, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு என் பொண்ணு வந்து செத்தது வந்து எனக்கு பெருமை தான் அப்படின்றது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை என்னன்னா, இந்த அளவுக்கு வந்து இப்போ அவர் பேசுறாருல, அவருக்கு வருத்தங்கள் இல்லாமல் இருக்காது, அவங்க வீட்லேயும் வருத்தங்கள்லாம் இருக்காது. ஆனால் அதை எப்படி வந்து மனம் மாற்றுவாங்கன்னா, அந்த ஜாதி சங்கங்கள்ல இருந்து ஆட்கள் வருவாங்க, வீட்டுக்கு வந்து மண்டையை கழுவாங்க. நம்ம பெருமையை காப்பாத்திருக்காரு, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு அந்த பொண்ணு வந்து நின்று இருக்கு, இது வந்து நிஜமாலுமே வேற யாருமே அதை செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது, நீ நல்லா வளர்த்திருக்க அப்படின்னு கிரேத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அதை வெளியில சொல்லும் போது அந்த அந்த ஒரு பெருமைக்கான ஒரு வார்த்தை. இன்னொன்று, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பெரிய வஸ்தாது அரசியல் பொன்மூலம் கொள்றவங்க. அப்படி இருக்கும்போது ஆனதாச்சு போனது போச்சு, அவங்க உள்ளார மட்டும் இருந்தால் மட்டும் என்ன ஆகிட போதும், அதையும் சமாளித்து அவங்களையும் வெளியே வர்றதுக்கான கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கான விஷயத்தையும் ஜாதி சங்கங்கள் செய்யும், கண்டிப்பாக செய்யும், உறவுகள் செய்யும், பணம் பத்தும் செய்யும். ஸோ அது அப்புறம் இந்த விஷயம் போச்சுன்னா அந்த பிஸ்னஸ் பாதிச்சிடும், இந்த பிஸ்னஸ் பாதிச்சிடும். இது அப்படியே போனால் போதும், போனது போயிடுச்சு, ஆனது ஆச்சு போனது போச்சு, அப்படியே விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்பா விடுங்க, அப்பாக்கள் வந்து சில அப்பாக்கள் வந்து பிஸ்னஸ் மோட்டிவ்ல பார்ப்பாங்க. ஆனால் அந்த அம்மா அழுக அதை யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து அதை போட்டிருந்தாங்க. அந்த அதாவது பெத்த வயிறு பத்தி எரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதற்கு ரியலாக அந்த வீடியோவை நான் பார்த்தேன். முகத்தை மறைச்சு நக்கீரன்லேயே எதையோ அந்த வந்து போட்டிருந்தாங்க. உண்மையிலே அவங்க வந்து தெரில, இதில் என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து நீர்த்து போயிடும். ஆனால் இதை குறித்து நம்ம ஒரு விவாதத்தை எதுக்கு எடுத்து வரோம் அப்படின்னா, நாம் பேசுறது எல்லாமே கடந்து போன விஷயங்கள் இல்லை, வளரும் தலைமுறை இருக்கு. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு நிதர்சனமான விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லார் வீட்லையுமே ஒரு சில நிதர்சனமான விஷயங்கள் இருக்கும். சில நேரங்களில் எங்கள் வீட்டில் வந்து நான் இவ்வளோ யோகியமாக பேசுகிறேன், நானே சில நேரத்தில் கோவப்படுவேன், பயங்கரமாக கோவப்படுவேன். அப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து முகம் சுணுங்கும், கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே விடுவாங்க, பதிலுக்கு பேசும்போது இன்னும் நான் போவேன், ஹைப்பர் ஆவேன். அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்திட்டு வந்து என்னென்னே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி என்னென்னே கேட்டுக்குவேன். ஏன்னா அதில் பார்த்தா ஒன்றுமே இருந்திருக்காது. அந்த ஹைப்பரில் அப்படி போவோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தெளிவாக சொல்லுவாங்க, இந்த பாயிண்ட் இதெல்லாம் மிஸ்டேக் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் போய் சாரி கேட்பேன். ஆனால் நிறைய வீடுகளில் இந்த சாரியே கிடையாது. நான் செஞ்சது தான் சரி, நான் பிடிச்சது முயலுக்கு 3 கால், என்னதான் ஒய்ஃபு சொன்னாலும் அதை கேட்டுக்காத. நான் எந்த வீட்டுக்குமே நான் உதாரணத்துக்கெல்லாம் போக மாட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா
குட்டை கிட்ட வந்து கோயில் மண்ணை வாங்குறேன்னு எங்க அப்பா சொல்லும்போது வேணான்னாங்க, வேற எங்கேயாவது வாங்குன்னாங்க. அங்கேயே தான் வாங்கினாரு. அதுல என்னன்னா இவர் 7 to 10 வந்து கடைக்கு போயிட்டு வந்துருவாரு. காலைல 7 மணிக்கு போய் 10 மணிக்கு. ஆனா இந்த 5 பிள்ளைகளை வளர்க்க எங்க அம்மா பட்ட அவஸ்தை, கஷ்டம். தண்ணி மழை பெய்யுதுன்னா முட்டிக்கால் அளவுக்கு தூக்கிட்டு தான் நீங்க மோட்டுக்கு வரணும். நான் அதன் பிறகு நான் சென்னையிலேயே எங்க அப்பாவால் தான் திரும்பவும் நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாங்கினேன். இல்லைன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் வாங்குவேன். அது இன்னும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ன்றது ஒரு சேஃப்டி மாதிரி. பெரிய சுனாமியா வந்தாலும் முதல்ல கீழ் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சுனாமி வந்ததுன்னா பெருசா வரும். அதாவது ஆழி பேரலை அப்படிங்கும்போது முழுகு அடிக்கும் கட்டடத்தையே. இருந்தாலும் கீழ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு தாட் ப்ராசஸ் சொல்றேன். ஸோ அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மாவுடைய உணர்வுகளையோ எங்கள் அம்மாவுடைய ஐடியாஸையோ அவங்க எடுத்துக்கிட்டே இல்லை. எங்கள் அப்பா அவர் நேர்மையானவர், நல்லவர், வல்லவர், சரக்கடி மாட்டார். கடைசியில் கால்லாம் உழுந்து கால்லாம் உடச்சிக்கிட்டு 8 வருஷம் இருக்கும்போது லாஸ்ட்டாக, அதாவது எனக்கு தெரிஞ்ச அப்பா வந்து ஒரு 55க்கு மேலே தான் வந்து பீர் அடிக்க ஆரம்பித்தார். அப்புறம் கால் வெளியை பொறுத்துக்க முடியாமல் அந்த அபிஷேக பாக்கம் அங்கெல்லாம் போய் காலை வந்து உடச்சி அவனுக்கு வந்து அதான் மாற்று மருத்துவம் போய் காலை உடச்சி கால் வந்து சப்பனி மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே திருப்பி வச்சு கால் நல்லா கால் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த மனுஷன் நடக்கிறதே சிரமமாச்சு. பேரலிஸ் அட்டாக் வந்துச்சு. படுத்த படிக்கையா இருந்தார். வலியை போக்குவதற்கு வந்து குவாட்டர் வாங்கி வாயில ஊற்றி விட்டு தான் அந்த வலியை பொறுத்துக்கிற மாதிரி. ஏன்னா எங்க அப்பா அரசு மருத்துவமனைக்கே வரமாட்டார். அது வந்து இழுக்குன்னு நினைக்கிறவர். அவரு அங்க வந்து சரியா ட்ரீட்மெண்ட் இருக்காதுன்னு பலமா நம்புவார். அரசு மருத்துவமன்றது அது எப்படின்னா அலோபதி நான் சொல்றது. கண்டிப்பா இவர் வந்து நோய் தீர்க்கும் மரங்கள், நோய் தீர்க்கும் மருந்துகள்னு ஒரு 4 புக்கு வச்சிருப்பாரு எங்க அப்பா. இந்த மாதிரி மென்டாலிட்டியில இருக்கிற மனுஷன் இந்த மாதிரி ஒன்று நடக்க போதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணுவேன், குவார்டர் வாங்கி கொடுத்து குடிக்க வச்சு அந்த போதையிலேயே அதை வந்து காலை உடச்சி இது பண்ணி என்னென்னோ பண்ணானுங்க. கண்ணெதிரிக்கே நடக்கும்போது நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி அங்க நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி அதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் நல்ல புருஷனா இருக்கவே முடியாது. அதுக்கு வந்து உதாரணம் நான் தான் சொல்றேன். ரொம்ப நல்லவன் வந்து அவன் கெட்டவனா இருப்பான், அவன் அடமெண்டா இருப்பான். எங்க அப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாருன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவர் கெட்ட பழக்கமே கிடையாது, அடமலை வரும் நல்லா. அவனை மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி. நான் என்ன திரும்ப சொல்றது இல்ல, அவங்களோட ஈகோ பயங்கரமா இருக்கும். அது வந்து நீங்க மற்றவங்களை பாதிக்காம இருந்தா பிரச்சனை இல்லை, அது நேரடியாவே பாதிக்கும். இல்ல என்னன்னா நேரடியா பாதிக்கப்படுறவங்க அப்படின்னும் பொழுது வெளியாட்கள் எல்லாருமே அதுல பயனடைவாங்க. அந்த நேரடி பாதிப்பு யாருக்கு ஆகும் அப்படின்னா ஃபேமிலி, கூட இருக்கிற வைஃபுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இது எல்லாமே அது புரிஞ்சு மாறுறதெல்லாம் பெரிய விஷயம். நானுமே சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. அப்ப இருந்த அப்பாக்கள்ல இப்ப ஜாக்கியோட அப்பா வந்து ரொம்ப ஒரு விஷயம்னா எங்க அப்பா அதுல ஹாஃப் த டைமாவது இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கு நல்ல அப்பாக்களா இருந்திருப்பாங்க. மை ஃபாதர் வாஸ் வெரி குட் டேட் பட் நாட் அ வெரி குட் ஹஸ்பண்ட்னு சொல்லுவேன் இல்லையா. அந்த மாதிரியான மெட்டீரியல் தான். இப்போ நீங்க இந்த விஷயங்கள் நிறைய பேசுறீங்க, அதனால அப்படியே கூட நானுமே வந்துடுறேன். இது நேற்று வந்து ஒரு விஷயம் நான் வந்து பேசும்பொழுது பேசிட்டு இருந்தேன். நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த பிரச்சனையை பேசும்போது நான் சொன்னேன், ஜாக்கி இவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னா, இப்ப நாளை பின்ன போய் கேட்டீங்கன்னா கூட ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னா பத்தியா, அது வந்து என் பிள்ளைய நான் அப்படி வளர்த்துருக்கேன் பாரு, அது எவ்வளவு பெருமையான விஷயம்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் போன வீடியோலயே. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் வந்து அதுக்கு முன்னாடி இப்ப இன்னைக்கு போட்டிருக்க வீடியோ 3 நாளைக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் வெளியில. அதுலயும் அததான் சொன்னேன். அவங்க வந்து காவு கொடுக்குறாங்க, குழந்தைங்களை வந்து காவு கொடுத்துட்டு அது பெருமையா பேசுவாங்க. அதே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அதுதான், அதனாலதான் ஜமுனா அனுப்பிச்ச ஆடியோ அதுதான். நீங்க சொன்னது வந்து ஏன்னா நீங்க அந்த வீடியோ பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. கரைப்பம்மாவை போட்டது. இப்ப அந்த கரைப்பம்மா நான் சொல்லியிருந்தேன், அதாவது இவங்க வந்து அதை பெருமைக்குரிய விஷயமா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து அந்த அந்த அவங்க அப்பாவே பேசின ஒரு விஷயம் மாட்டி தொக்க மாட்டினார் அவரை வச்சு இன்னைக்கு. அதாவது இருக்கிற பெண்கள் எல்லாம் போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அது அப்பயே வந்து வந்திருக்கணும். அது வந்து அதான் சொல்றாங்க, அது ஒரு சலனமே இல்லை அவருக்கு, ஒரு நிறைவு தான் இருந்தது அப்படின்ற மாதிரி. அதனாலதான் சொல்றேன், இதுக்கு அப்புறமும் என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருந்து ஜாதியில இருந்து வந்து பேசுவாங்க, பெரியப்பா முடிஞ்சது இதுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. உனக்கு தான் போன பணம் வந்துட்டு இல்ல. எல்லாத்தோட இன்னொரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, இனிமே என்ன புள்ள நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவா போகுது அதை விட்டுருப்பா. அவங்க வீட்டுல எல்லா பொண்ணுங்களும் இருக்கும், பையனும் இருக்கும். ஆனா ஊராமூட்ல வந்து இவங்கெல்லாம் வந்து பேச வருவாங்க. ஸோ இது ஒன்று நடக்கணும்னு வச்சுக்காங்களேன். இப்ப இந்த இடத்துல தான் நீங்க வந்து உங்க புத்தி எங்க போச்சு அப்படின்றது ஒண்ணு. ஸோ இதெல்லாம் போன தலைமுறையில் இப்படித்தான் இருந்தாங்க. அவங்க இதையே பெருமையா பேசுவாங்க, இன்னமும் அப்படிதான் இருப்பாங்க.
அப்ப இதுல இன்னொரு ஒரு இடைச்செருகல ஒரு விஷயம் நான் சொல்றேன். அதே மாதிரியான கொங்கு பெல்ட் பையன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே. அதாவது அவங்க ஆடியோ அனுப்பிச்சாங்க எனக்கு ஃப்ரெண்டு. அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கேள்வியே பட்டிருக்க மாட்டேங்க ஜாக்கி அப்படின்ட்டு. இந்த அப்பா அம்மாக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அதான் நான் சொன்ன மாதிரி குழந்தை வந்து அப்பா அம்மா கிட்ட நேர்மையாக போய் சொல்லணும், காதலிக்கல எதுவும் பண்ணல, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னும். ஆனா கல்யாணம் பண்ணி வைக்கும்போது இந்த ஒரு கழிச்சடைங்களை கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா மானம் போயிடும். வீட்டுல வாழ வெட்டியா இருந்தா அதை பேசிடுவாங்க. யாரா பேசுவாங்கன்னா உன் சமூகத்துல இருக்கிறவன் தான், உன் ஜாதியில இருக்கிறவன் தான், வெளியில யாருல இருந்து பேச போறது இல்ல, உன் ஜாதியில இருக்கிறவன் அதெல்லாம் வந்து பேச போறான். சரி, அவ்வளவு சலிச்சு உன் ஜாதியில தானே பண்ண, யார் சாவடிச்சா, அவ்வளவுதான். இப்ப வேற ஒரு ஜாதியில இருந்து பொண்ணை ஏமாத்திட்டான் அப்படின்னு உங்களால பிராது பண்ணும் பொழுது உங்க ஜாதியிலே ஒருத்தன் வந்து உங்க பொண்ணை வந்து வரதட்சணை இவ்வளவு கொடுத்தும் டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருக்காங்கன்னா அப்ப என்ன ஜாதி உங்க ஜாதின்னு நான் கேட்கிறேன். வாட் இஸ் த பாயிண்ட்? ஆக எல்லாமே ஜாதிய திருமணங்களாக தான் இந்தியாவில் நடக்குது. வரதட்சணை கூட எல்லாம் ஓன் ஜாதிக்காரனே தான் பண்ணிட்டு இருக்கான். ஊராமுட்டுல இருந்து வந்து பண்ணல. இதுல லவ் பண்ணி என்ன லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகுறதுன்றது ஒரு 2% 3%. இல்ல நீங்க இப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஃப்ரேம் மாத்துற மாதிரி. ஸோ அது வந்து என்னன்னா 2% 3% அது மாதிரி ஃபெயிலியர் இருக்கு. ஆனா நடக்கக்கூடிய 99% திருமணங்கள் வந்து பெற்றோர்களால் பார்த்து நடத்தக்கூடிய திருமணங்கள் தான். ஏன் உருவாம் போது அது வந்து நீங்க ஜாதி மாத்தியும் கல்யாணம் பண்ண போறது இல்ல, அதே ஜாதி ஒரே மதத்தை தான் பண்றீங்க. அப்புறம் ஏன் எல்லாமே வந்து இது மாதிரி கைச்சடியா இருக்காங்க? கரெக்ட். இதுல நீங்க இந்த அவங்க சொன்ன விஷயம் இது மாதிரி தானே. இப்ப நீங்க எது மேடம் அந்த ஆடியோ அந்த கதை கேட்டு வர பாருங்க. வந்து இதே மாதிரி சொத்து சுகம் பயங்கரமா இருக்கு. அந்த பொண்ணுங்க வந்து 2 பேருமே படிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்க. பையன் வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் நினைக்கிறேன், சம்திங் இது மாதிரி ஐடி. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது ட்வின்ஸ். ஓகே. கொஞ்சம் அது வளர்ந்ததுக்கு ஒரு 2வது குழந்தை தங்கிடுச்சு. சரி, எப்படி நீங்க 3 புள்ள பெத்துக்கலான்னு அப்பா அம்மா, அதாவது இப்ப பையனோட அப்பா அம்மா வந்து டார்ச்சர் பண்றாங்களாம், எப்படி நீ 3வது குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏதாவது கதைகள் இருந்தா கூட ஆடியோவா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருங்க, அதில் அனுப்புங்க. ஏன் சொல்றேன்னா இது இப்படிதான் இருக்கு இந்த சமூகம். புரியுதுங்களா? அதாவது எப்படி நீ 3வது குழந்தை பெத்துக்கலான்ற அளவுக்கு தான் இங்க இருக்கு. இப்ப இந்த பொண்ணோட விஷயத்துல கூட வந்து மாமனார் வந்து பையன் வேற மாதிரி நடந்துக்கணுமா படுக்க நீ அப்படின்ற மாதிரி சொன்னதா பேட்டிகள்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு. பிசிக்கல் டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் எல்லாம் போய் வீட்லயும் வந்து ஆதரவு இல்லாத போல போயாச்சு. சரிங்க, ஒருவனுக்கு ஒருத்தி பெருமை. நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், மரபு வழி மருத்துவம், ஆன்மீகம், யோகா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட பின்னி பிணைஞ்சிக்கிட்டே போகும்போது அதுல வந்து நம்ம வந்து நம்மளுடைய கல்ச்சர்னு ஒன்று வரும். இந்த கல்ச்சர் உள்ளார வரும்போதே அதுல என்ன விஷயம்னா, ஆண் எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் உரிமையெல்லாம், ஆனா பொண்ணு வந்து கற்போட இருக்கணும், ஒருத்தவனுக்கு ஒருத்தியா இருக்கணும்ன்றத திரும்ப திரும்ப மைண்ட்ல பதிவு வச்சுட்டே இருப்பாங்க. கடவுள்கள் மூலமாவே பதிவு வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 2 இப்ப ரீசெண்ட் டைம்ல கோவிலுக்கு போனோம், பாலாஜி கோவிலுக்கு போயிருந்தோம். யாழினியோட கொஸ்டின் என்னன்னா, இந்த காட் எதுக்கு, அது எப்பவுமே அங்க போனா இது மாதிரிலாம் கேள்வி கேட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவர் தாண்டி வந்து காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், அந்த மாதிரி படைக்கும் கடவுள், 3 விதம். இவர் வந்து ப்ரொடெக்ஷன், காட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு. எப்பவுமே நீங்க வந்து ப்ரொடெக்ஷன் அதுக்குள்ளரே இருக்கிறவங்கள பாக்குறீங்க, யாரு படைக்கிறாரோ அவர் தானே ஃபர்ஸ்ட் வைக்கணும் நீங்க, அப்படிங்கிறது அவரோட கொஸ்டின். அது ஏமா இவர் தான் பெஸ்ட் அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டே இருக்கும் பொழுது, இந்த வைஃப் எக்ஸாம்பிள் அங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் உற்சவர் இருப்பாரு, மூலவர் இருப்பாரு இல்லையா. உற்சவர் வந்து இருக்கிற இடத்துல வந்து அந்த 2 பேரும் இருக்காங்க, ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரையும் உட்கார வச்சிருப்பாங்க இல்லையா. எதுக்கு 2 லேடிஸ் ஆர் சிட்டிங் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னேன், உனக்கு தான் தெரியுமே பாப்பா, ஒன்னு லக்ஷ்மி, இன்னொன்னு வந்து ஸ்ரீதேவி பூதேவி. மா why he has 2 wives அப்படின்னு தெரியலப்பா, he is like that. அவள்கிட்ட எதுவும் என்னால அப்ப எதுவும் பேச முடியல. always he has 2 wives, what is your problem? No, that is not my problem. I have not seen anybody having 2 husbands
அவளோட கொஸ்டினே அதான், no god is having 2 husbands, ஓகே all the male gods has 2 wives, even Muruga has 2 wives, right? அப்படின்னா ஆமா அப்படின்னு. why can't they stick to ஒரு ஆளோட அவங்களால ஸ்டிக் ஆன் பண்ணிக்க முடியாதா? ஓகே ஸ்டிக் ஆனே பண்ணிக்க முடியல, அவங்களாலே ஒரு ஆளோட ஸ்டிக் ஆன் பண்ணிக்க முடியலன்னா அப்புறம் என்ன லவ்ங்க? அதேதான். இட் இஸ் நாட் ரைட் இல்ல அப்படின்னா நான் சொன்னேன் யா. அண்ட் ஐ ஹவ் நெவர் சீன் எனி ஃபீமேல் காட் வித் 2 husbands. அதுவும் வை அப்படின்னா நான் என்ன பதில் சொல்றது? சரி, இதே கேள்விகள் தான். அதுதான் இந்த கலாச்சாரம், இந்த விஷயங்கள் எல்லாமே விக்டிம் ஆகும். நான் வந்து இந்த இதுக்கு மட்டும் சொல்லல, ஐ எம் நாட் டெல்லிங் லைக் பேர் என்ன ஒருவனுக்கு ஒருத்தி இந்த மரபு. இதுல நீங்க வந்து இந்த இயற்கை மருத்துவத்துல வந்து பொம்பளை தான் விக்டிம் ஆவா. ஆமாமா, அதுலயுமே அவ கர்ப்பவதியை வந்து அலோபதி மருத்துவம் மூலம் பண்ண இயற்கை முறையில பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் குத்துக்கெல்லாம் உட்காந்துருப்பான். பாதிக்கப்படுறது பொம்பளை தான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதனாலதான் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ரொம்ப நல்லா இந்த தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து நம்ம யோசிக்கவே இல்லையன்ற மாதிரி. நீங்க எல்லாம் உட்காந்துருக்குது, எதிர்க்க உட்காந்துருக்கீங்களே சேரு, அதை கொடுத்தது பொம்பளைங்களை பார்த்து சொல்லுவார் அவரு. உங்களுக்கு எல்லாம் கொடுத்தது பெரியார். ஏனெனில் எந்த இந்து கடவுளுக்குமே பெண் குழந்தை கிடையாது. அதேதான். இயேசுநாதருக்கு 12 சீடர்கள் ஒரு பொண்ணு கூட கிடையாது. அதையுமே இந்த யாரோ நபிகள்லயும் வந்து 1000 நபிகளோ எத்தனை வந்தாலும் அவங்களையும் பெண்கள் கிடையவே கிடையாது. அப்ப இருக்கும்பொழுது இந்த கல்ச்சர் காலங்காலமாக யார் மூலமாக வந்து கடத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் மூலமா தான். அப்ப ஏன் வந்து குலக்கல்வி வரணும்? அதாவது இதுதான் மேட்ரு. தலையில நான் பிறந்துட்டேன், ஜாதிய அடிப்படையில எல்லாத்தையும் பிரிக்கிறீங்க. அதுல என்ன மேட்டர்னா பொம்பளைங்களுக்கு கல்வியே கொடுக்க கூடாது. ஏன்னா இதை சொல்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹையர் கிரேட்ல இருக்கும் அத்தனை பேரும் வந்து பொம்பளை வேலைக்கு போனா வந்து பேங்க் அக்கௌண்ட் இருந்தா உருப்படாது. இததான் வந்து அந்த சமூகத்து பெண்களே வந்து தூக்கி வச்சுன்னு கொண்டாடுவாங்க. புரியுது? அதுல ஒரு சில ஃபாதர்ஸ் மதர்ஸ் தான் வந்து ரொம்ப பிராட் மைண்டா எவன் என்ன வேணாலும் கதை பண்ண சொல்லி கிடையாது. என் புள்ள வந்து நான் அப்படிதான் நான் படிக்க வைப்பேன், அவளுக்கு பிடிச்ச மேடம் தான் நான் கல்யாணம் பண்ணி பண்றவங்க இருக்கிறாங்க. அதுல வந்து ஒன் ஆஃப் மை மாமனார் ஆல்சோ. அந்த மாதிரி நிறைய பேர் இசி அவருக்கு இருக்கும். ஆனா வந்து அதை வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பிராட் மைண்டா அதை ஏத்துக்கிட்டாருன்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அதை எல்லாத்தையுமே விக்டிம் மூலமாவே அவங்களையே விக்டிம் ஆக்கி அவங்களையே மண்டையை கழுவி அவங்களையே வந்து ஒரு கொலைக்கு உடந்தையா இருக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. இதுதான். புரியுதுங்களா? இப்ப ஒரு குழந்தை நம்ம பெற்றுக்கிறோம், அந்த குழந்தைய நம்ம வளர்க்கணும். அந்த குழந்தை நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பான்னு சொல்லுது. நாம வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அந்த கல்யாணம் சரி வரலாம், நம்ம என்ன பண்ணுவோம்? அவ மண் வீட்டுல இருக்க போறா, இல்ல அவ பிசினஸ் வச்சு கொடுத்தா அவ பாத்துக்க போறா. அவளை ஃப்ரீயா விட்டாலே உயிரோடு வந்துட்டு போவாளே. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜாதி மதம் எல்லாத்தையும் உள்ளார கௌரவம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் உள்ளார இட்டு வந்து அந்த பொண்ணு மேல திணிக்கிறீங்க. வீட்டுக்கு போய் ஒரு வேலையும் ஆகாதுன்னு அந்த பொண்ணு வந்து செத்து போச்சு. நீங்க வளர்க்கறதே நான் இன்னுமே சொல்றேன். இப்ப நீங்க சில பேர் நினைக்கலாம், இன்னுமே நான் ஒரு சில பெண்கள் நான் சொல்றது என்னோட ஏஜ் குரூப்ல அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் ஒரு சில பேர் வளர்க்கறதையே நான் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு மேரேஜ் மெட்டீரியல் மாதிரியே வளர்ப்பாங்க அந்த பொண்ணு. இதுல என்னன்னா இவங்க முற்போக்கெல்லாம் பேசுவாங்க. அதுதான் அங்க கொடுமையா. நான் நிறைய பாத்துட்டேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு வெகு சில பெண்கள் மட்டும்தான் வந்து போல்டா வீட்டுல புருஷனையும் எதிர்த்து கேட்கறவங்க. மத்த எல்லாருமே என்னன்னா பேசுறது தான் ஃபெமினிசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். கடைசியில பார்த்தோன்னா ஃபேமிலின்னு வரும்போது அப்படியே சைலண்ட் ஆயிடும். இதுல இன்னும் நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அந்த பொண்ணு நான் வளர்க்குற விதத்தை சொல்றேன். அந்த ஒரு மெட்டீரியல் இதோட இன்னொன்னு சேர்த்துறேன். அடுத்தது என்ன ஆகுன்னா, அந்த இவ்வளவு பேசுற பெண் குழந்தைகளுக்கு அதே ஜாதி அமைப்புல தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதே வரதட்சணையும் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன அப்படி அவங்க எப்படி தப்பிப்பாங்க அப்படின்னா, கூட்டு குடும்பம், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கும்போது நான் என்ன பண்றது. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இவங்களுக்குமே அந்த எண்ணங்கள் பயங்கரமா புறையோடி போய் தான் இருப்பாங்க. இதை நான் 2-3 பெண்கள்கிட்ட பார்த்திருக்கேன். அதுவும் எப்படி வளர்ப்பாங்கன்னா, வளர்க்கும் பொழுதே வந்து அந்த பொண்ணு வந்து நீ இப்படிதான் போய் தட்டை எடுத்துட்டு வா, தட்டை கழுவி வை, வந்திருக்காங்க பாரு காஃபி டம்ளர் எடுத்துட்டு வா போ. அந்த அந்த அதுவும் அந்த பியூபர்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொம்பளை பசங்க, அதுங்க பாவம். அதுக்கப்புறம் டிவி டைம்ல இருந்து எல்லா இடத்துலயுமே நான் நிறைய
அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு விவரிக்கிறதுன்னு தெரியல. அழகா வந்து தலைவாரி இப்ப நீ வந்து ஈவினிங் ஆனா தலைவாரி இப்ப பூ வச்சுக்கணும், இப்ப வந்து போய் இப்ப வந்து நீதான் வந்து இந்த விளக்கு தட்டெல்லாம் இது பண்ணி வைக்கணும், இதெல்லாம் நீதானே கத்துக்கணும். அந்த பையன் வந்து ஏதோ ஒரு வேலை செய்யும் பொழுது கூட அவங்க வீட்டுல அந்த பொண்ணு என்ன பண்ணானா, தம்பி தம்பி அண்ணன் செய்யறான் பாரு, அண்ணனை உட்கார சொல்லு, நீ போய் அண்ணனுக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. ஏன்னா அது வந்து பொண்ணு வளர்ந்துருச்சான். இதை விட பெரிய பெரிய மயிருக்கு அதெல்லாம் பேசிட்டு ஒண்ணு இருந்தது. அது வந்து அவங்க பிள்ளைய வந்து உட்கார வச்சுட்டு இப்போ நம்ம பிள்ளைய வேலை வாங்கும். ஏன்னா பொம்பளை பிள்ளையா அவரு ஆம்பூலையா அவரு. இது யாருன்னா இதெல்லாம் வந்து பெருமையை பேசுற நாயே அதை செய்யும். அதுதான் எனக்கு வந்து ஆத்து போவோம். என்ன இவ்வளவு இப்ப நான் கோவப்படுறேன்னு நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா அதை கூர்மான வரை நான் மறைச்சதே கிடையாது. ஆனா நீங்க பெரிய அதாவது ஒரு தவறு எல்லாருமே செய்யலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தப்பு இருக்கும், ஒரு பக்கம் இருக்கும். நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா உங்க மனநிலையே இவ்வளவு சீர் பிடிச்ச மனநிலையா இருக்கேன்றதான் ஒரு குழந்தை விஷயத்திலே அப்படின்ற நானு. நீங்க சொந்தக்கார வீட்டுல போனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆம்பளை புள்ள அவன் அப்படி இது வந்து நமக்கு காலங்காலமா அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் வந்து இப்படி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு இடத்துக்கு போனா சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 7 பேர் 8 பேர் ஒன்னா சேர்ந்து செய்யும் போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியும். ஆனா சாப்பிட்ட தட்டு எடுத்துன்னு போகலாம். அவங்க சாப்பிடும்போது நம்ம எடுத்து வந்து பொருளை வைக்கலாம். அவங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு உப்பு வேணுமா, ஏன்னா சாப்பிட்டு எல்லாம் எழுந்து போயிடுவாங்க. நான் அதை செய்வேன், நான் உட்காருவேன். அவங்க எல்லாம் எங்கள் அத்தைங்கெல்லாம் சாப்பிடும்போது நான் உட்காருவேன். அவங்களுக்கு வேணுன்றதை எடுத்து கொடுப்பேன், பரிமாறுவேன், குழம்பு ஊற்றுவேன், குடும்பமானவர் அப்படியே கதை பேசிட்டே இருப்பேன். ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். அதில் யாருன்னா யாரும் மருமகங்கன்னா அவங்க எழுந்து போவாங்க. எல்லாம் அவங்க இது யோசிச்சுவார், ஒரு சாப்பாடை கூட நிம்மதியாக சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மாறணும் போகணும் அப்படின்றது ஒரே அடியாக மாற முடியாது தான். ஏன்னா நம்ம வளர்க்கப்பட்ட விதம், வாழ்ந்த விதம். இப்போ எங்கள் வீட்லேயே எடுத்துக்காங்க, எனக்கு இப்போ ஓரளவுக்கு ரசமும் சாதமும் வைக்க தெரியும். அப்போ ரெகுலராக ஒன்றை மட்டும் ஒரு நாள் நான் வந்து செய்யணும்ல, அவங்க ஒரு நாள் செய்கிறாங்க, நான் ஒரு நாள் செய்யணும்ல. ஆனால் என்னால் செய்ய முடியல. அவங்க வந்ததுமே அதை வந்து டக்குன்னு அவங்க அடுத்தடுத்த வேலைக்கு பண்ணுவாங்க. நான் யோசிப்பேன், நம்மளுக்கும் சமைக்க தெரியும், அவங்களுக்கும் சமைக்கிறாங்க. ஆனால் பாரு இப்போ ஒருத்தவங்க செய்யும் போது நம்ம என்ன ஃப்ரீ ஆகுதுல்ல, அழகாக கொஞ்ச நேரம் உட்காந்தா என்ன, ஒரு டிவி பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி போயிடுது. இது எல்லாரும் நடக்கிற விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை நம்ம பிள்ளைங்கள்ல இருந்து நம்மள இருந்து மாற்றணும்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக. அண்ட் இந்த மாதிரியான தாட் ப்ராசஸை கண்டிப்பா மாத்துங்க பிள்ளைங்க மனசுல இருந்து. அதாவது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி தயவு செய்து, அதாவது இப்படிதான்ப்பா வளரணும், நீ பொம்பளை பிள்ளை இல்லப்பா, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்மளை அறியாமலே நான் உட்பட நம்ம சொல்லியிருந்திருப்போம், நீ தானடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நீங்க உங்களை அறியாமலே சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இதுதான் போதிக்கப்பட்டிருக்கு. சோ அப்ப நம்மளையே மீறி வரக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதை நம்மளே அறியாமலே நம்ம செய்யறோம்ல. அவன் வந்து போயிட்டு வரலாம், நம்ம நீ போக கூடாது வெளியில அப்படிங்கறதுல இருந்து நிறைய விஷயங்கள். ஒரு பெரிய உதாரணம் நல்ல வந்து நான் என்ன சொல்றேன், இந்த பக்கம் வந்து சீதைன்னு உங்க இதிகாசத்துக்கே வர நான் பழைய வேற எங்கெல்லாம் போல, இந்த பக்கம் சீதை ராமனை கல்யாணம் பண்ணாலும் இல்லையா, அந்த பக்கம் மகாபாரதத்துல பாஞ்சாலி 5 பேருக்கு போட்டாடியா இருந்தாலும் இல்லையா, இவ்வளவுதான். அப்ப இது எங்க இருந்து நீங்க அந்த ஒருவனுக்கு ஒரு கான்செப்ட் நீங்க எடுத்துட்டு வரீங்க? வலிமையான ஆணை வந்து ஒரு பெண் வந்து ஒரு பெண்ல 3-4 பெண்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிறதும், ஏன்னா அவன் வந்து ஆல்ஃபா மேன், அவன் வந்து எல்லாத்தையும் வந்து காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. குழந்தை கொடுத்தானா அந்த குழந்தைக்கான ஃபுட்டெல்லாம் அவன் எடுத்து வந்து கொடுத்துருவான்ற பலசாலியாக தேர்ந்தெடுக்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து நிறைய ஆண்கள் சேர்ந்து வாழறதும் அதுவும் வரலாற்றில் இருக்கிறது தான். புரியுதுங்களா? ஸோ இதுல நீங்க இடைச்செருகலாம் நீங்க எடுத்துன்னு வந்து விக்டிம் அவங்களை ஆக்கி அத்தனையும் நீ, அதாவது இதெல்லாம் 21ஆம் நூற்றாண்டில் நடக்குதுன்றதான். அதுதான் இல்ல 21ஆம் நூற்றாண்டிலும் நடக்குது. இப்ப ரொம்ப எங்கர் ஜெனரேஷனா இப்ப இதுல கமெண்ட் நிறைய நம்ம கமெண்ட் போடுதுங்க. அந்த மாதிரி ஏஜ் குரூப்ல இருக்கிற பொண்ணுங்களே வந்து எப்படி வளர்க்குறாங்கன்னா இந்த மனநிலையில தான் வளர்க்குறாங்கன்ற நான். அதுவும் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க, இது நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, ஃபாரின்ல வளர்க்குற அம்மாக்கள் இன்னுமே மோசமா வளர்க்குறாங்கன்ற நான். எதுக்குன்னா அங்க போய் நான் அவங்கள வந்து நம்ம கல்ச்சரை அவங்க விட்டுட்டா பாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாதான். அதுக்காக அந்த பசங்களை போட்டு பண்ற டார்ச்சருக்கு பாருங்க, உண்மையிலேயே சொல்றேன், அதுங்கெல்லாம் பாவம். அதுங்களுக்கு வந்து அங்க ஒரு கல்ச்சர் அதுங்க பார்க்கும்,
அங்க ஒரு கல்ச்சரை அதுங்க பசங்க அங்க இருக்கிற பசங்க ஃபாலோ பண்ணுது. இதுங்களுக்கு ஒரு கல்ச்சரும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் போதிக்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது அதுங்களுக்கு எது நிதர்சனம் எது கரெக்ட்னே தெரியாத அளவுக்கு அவங்கள போட்டு அவங்க வச்சு செய்யறாங்க உண்மையிலே. அது எதுக்காகனா, எங்கேயோ இந்தியால யாரோ ஒருத்தவங்க ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்களா, அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இவங்களை செய்யறது. நானு யாழினி வளரும் பொழுது ஃபர்ஸ்ட் அதாவது எங்க கல்யாணத்திலாம் நிறைய காம்ப்ரமைஸ் அதெல்லாம் விட்டுறேன். யாழினி வளரும் பொழுது ஒரு மைண்ட்ல எல்லாருக்குமே ஓடும் இல்லையா, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெஜிடேரியனா வளரணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஃபேக்ட சொல்றேன், நான் அனுபவிச்சதை சொல்றேன். ஏன்னா என் மைண்ட்ல வந்து வெஜிடேரியன் தான் கரெக்டுங்கிறது என் மைண்ட்ல பை பர்த்ல இருந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. சோ அதனால வெஜிடேரியன் தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது எனக்கு பெரிய இது என்னன்னா, யாழினி வெஜிடேரியனா வளர்ந்துடணும் அப்படிங்கிறது தான். அதற்காக நான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு வரைக்குமே வந்து வெஜிடேரியன் தான், எதுவுமே சாப்பிடக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப யோசிச்சு வளர்ந்துருக்கேன். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் எப்ப வந்து உடைஞ்சது அப்படின்னா, திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் பேசும்பொழுது அவளோட ஃபுட்டு கூட நாம தான் டிசைட் பண்றோமே அப்படிங்கிற மாதிரி நானா யோசிக்கிறப்ப, இல்ல அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவ சாப்பிட்டோம். அதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அது என்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டுக்க போகுது. கிடையாது. நீங்க அந்த டேஸ்ட் அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்குமே பண்ண விடாம விட்டீங்கன்னா அது எப்படி எடுத்து சாப்பிடும்? இப்ப கூட ஏதாவது முட்டை உடைச்சா கூட வந்து அது வாந்தியே வந்துடும் அவங்களுக்கு. ஆமா, ஒரு ஃப்ரைட் ரைஸ்ல தினொன்று முட்டை அதை சாப்பிட்டுட்டாங்கன்னா அதுக்கே போய் வாமிட்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ஏன்னா அது வந்து ஒரு ஒவ்வாமை அவனுக்கு. அதனாலதான் எங்க கல்யாணத்துக்கு அப்போ வந்து சொன்னது என்னன்னா, எப்ப நீ வந்து நான்வெஜ் சாப்பிட வைக்க போறோம், நாங்க அட மயிரே விஷத்தை வச்சுருவேன் பொண்டாட்டி ஒண்ணு சும்மா சொல்றதுக்கு, இன்னொன்னு அவங்களுடைய ஃபுட்டு அவங்களுக்கு, ஏன் ஃபுட்டு எனக்கு. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம பிளட்லயே அதெல்லாம் ஏத்தி விட்டுடுறாங்கன்னு சொல்றேன் நான். அதையும் மீறி நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பெருமையா அதை பேசுறப்ப எனக்கு வந்து ரொம்ப எப்பா அப்ப அந்த பொண்ணை நீங்க எப்படி வளர்த்திருப்பீங்க, அதை எவ்வளோ லிட்டரலா ரொம்ப எவ்வளவு ஏமாத்தி வளர்த்திருப்பீங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது ஜாக்கி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதான் ஞாபகம் வந்தது. ஒரே பூமி பந்து தான், அந்த பக்கத்துல நான் இருந்து வரும்பொழுது எனக்கு ஏகப்பட்ட, அதாவது நான் வந்து குனிஞ்சு பேருக்குன்னா வந்து கை வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கு. அதே இடத்துல இன்னொரு இந்த பக்கம் இருக்கிற ஒரு பொண்ணை நான் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா பிராவும் போட மாட்டாங்க, அவங்க வந்து குனியறாங்க நெளியறாங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிறாங்க. அதேதான், அது வளர்ந்துருச்சு முன்னாடி போங்க, நான் என்ன பண்றது மயிரே அப்படின்ற மாதிரி தான் அவங்க நடந்து போறாங்க. அதுதான் அவங்களுடைய இதுவே, அவங்களுடைய தாட் ப்ராசஸ். அதே மாதிரி இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கும் ஒரு விஷயம் எப்படி சொல்றாங்கன்னா, 12-14 காதலும் காமமும் இயற்கை, அவ்வளவுதான் அந்த மென்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க. ஆனால் பெண் குழந்தையாக இருந்தா ஜாக்கிரதை ஆகிரு, சேஃப்டி பிரிகாஷனோட இருக்குன்றத பெற்றோர்கள் வந்து ஸ்கூல்லயே சொல்லி கொடுக்குறாங்க, பெற்றோர்களும் சொல்லி கொடுத்துறாங்க. இது ரெண்டு. இங்கேயும் வந்து ஃபுல் வெர்ஜினிட்டியாவே வளர பசங்களும் இருக்கு, இங்கேயும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண பசங்களும் இருக்கு. ஆனா இங்க நீங்க ஃபுல் வெர்ஜினிட்டியா வளர்ற பொண்ணை வந்து இங்க வந்து பழம்னு சொல்லிடுறாங்க. அதேதான், புரியுதுங்களா? அந்த ஒரு சிக்கலும் இங்க இருக்கு. இது நான் 2 கல்ச்சருக்குமான விஷயத்தை நான் சொல்றேன். இவங்க பயப்படுறது எதுக்கு அப்படின்னா, பொண்ணு வந்து பையனோ ட்ரக்குக்கு மாறிடக்கூடாது, ஒரு பார்ட்டியில போய் சரக்குல அடிக்ட் ஆயிடக்கூடாது, ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிடக்கூடாது, சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆயிடக்கூடாது, கஞ்சாவுக்கு அடிக்ட், அந்த மாதிரிதான் அவங்க பயப்படுறாங்களோ அவசரம். மற்றபடி இந்த விஷயத்துக்கே அவங்க வந்து காமன், இட்ஸ் a fact, இட்ஸ் a true. இது வரலனா தான் அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இந்த ஏஜ்லயே என் பொண்ணுக்கு இது மாதிரிலாம் தோணவே இல்லை அப்படின்னு பேசுற அம்மாக்களை நான் பார்த்திருக்கேன். ஐ டோன்ட் நோ வை திஸ் இஸ் த ரைட் ஏஜ் பட் ஷீ இஸ் நாட் டாக்கிங் அப்படிங்கிற மாதிரியான அம்மாக்களை நம்ம பார்க்கிறோம். அதுதான் நீங்க அதாவது எதையுமே யாராவது ஒருத்தர் உங்க மேல திணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சில நேரங்கள்ல நான் தான் சொல்லுவேன், இந்த அவுட் ஆஃப் லவ்ல தான் நிறைய திணிப்புகளே நடக்கும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, லவ்ங்கிற பேர்ல, நாங்க பாசம்ங்கிற பேர்ல, நாங்க சொல்றதுதான் கரெக்ட்ங்கிற பேர்ல சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் இப்படி வளர்க்கப்படுறது. அப்பா அம்மா உனக்கு நல்லதுதானப்பா செய்வோம், அண்ட் எல்லாத்தையுமே ஒரு சென்டிமெண்டல் பைண்டிங்கோடவே வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நேற்றைய வீடியோக்குள்ள நான் சொன்னேன், என் பொண்ணு வந்து இது முன்னாடியே சொல்லியிருக்கோம்,
இவங்க ரிலேஷன் ஒருத்தர் வந்து அப்பா அம்மா சொல்றது கண்டிப்பா கேட்டே வேணும் யாழினும் போது அது ஒன்னாவதே தான் படிச்சது அப்பயே சொல்லிச்சு. அவங்களே பிரச்சனை எப்படி கேட்க முடியும், அவங்க ஒருவேளை ராங்கா இருந்தா மைட் பி தே ஆர் ராங் அப்படின்னு அப்படின்னாரு. அதுக்கு வேற சொல்லிட்டு நான் வேற வாமா அப்படின்னு கூப்பிட்டு வரும்போது அவ வந்து திரும்ப இல்லம்மா அந்த அங்கிள் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு வரேன் அப்படின்னு வேற வெயிட்டிங் வேற. அதனால நிறைய விஷயங்கள் இதை நீங்க வந்து அதான் சொல்றேனே, எல்லாத்துல இருந்துமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாறாத வரைக்கும். இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி இதுல, இதன் பின்னாடி எல்லாத்துலயுமே வந்து உடனேவே கடவுளோட அதான் சொன்னாங்க. மரபுல இருந்து மருத்துவத்துல இருந்து யோகா, ஆன்மீகம், கடவுள் பக்தி, குடும்பமான எல்லாத்துலயுமே விக்டிம் கார்டு வந்து அவங்கதான். அதே நான் அது இன்னுமே எப்படி சொல்றேன்னா, அத விக்டிம் கார்டுங்கிறத விட நம்ம கிட்ட அதை சொல்லும் பொழுது ரொம்ப சென்டிமெண்டலோட கலந்து சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இந்த தாலியை கழட்டிட்டா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு பொழுது அப்படியே எனக்குலாம் அழுகே வந்திருக்கு. ஆனா நீங்க பிரசவ எடுக்க போனாலும் எக்ஸ்ரே எடுக்க போனாலும் எல்லாத்தையும் அவுட் கேட்டுங்க அப்படின்றாங்க. சில இடங்கள்ல நான் வந்து கேள்விப்பட்டேன், அது எனக்கு தெரியல, நிறைய அரபு நாடுகள்ல சம்டைம்ஸ் நீங்க போகும்பொழுது அதையுமே கழட்டி செக் பண்ற விஷயங்கள் முதல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. தாலியே கரெக்டா சொல்லிட்டு தான் வந்து செக் பண்ணுவாங்க. மெட்டல் டிடெக்டர் இருக்கும், அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே மெட்டல் தான். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எத்தனை பேர் வந்து தாலி கொடியை போட்டுக்கிட்டே நீங்க சோப் போட்டுவீங்களா? எனக்கு புரியல. எனக்கு சலுக்கு புழுக்கு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும் போட்டுவீங்களா நான் கேட்கறேன். ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்க வந்து அவுத்து வச்சுக்கிட்டா நீங்க வந்து சோப்பு போடுவீங்க. இல்ல சொல்றேன், அதாவது உங்களுக்கு என்னன்னா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் தாலி அவுத்துக்கு சோப்பு போட்டாலும் அவங்க கல்லு குதுற மாதிரி தான் இருப்பான்னு. ஆனாலும் ஊரை வந்து ஏமாத்துறதுக்கும் ஊர்ல வந்து பாருங்க நானும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்றதுக்காகவும் ஐயோ இது நான் நிறைய எங்க அம்மா கிட்டே பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அவுத்து விட்டு தொகை விட்டுக்கிட்டு ஒரு அந்த இது பேர் என்ன தாலி மாத்துவாங்கல்ல, கயிறு மாத்துவாங்கல்ல, அப்ப இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஆமாமா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்லயே இதெல்லாம் வச்சிருந்துப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது கூடவே எப்படின்னா இவங்களோட லைஃப் ஒன்ன நம்பிதான் இருக்கு. இதுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா, உதாரணத்துக்கு எனக்கு தெரியல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா ஆஃப்டர் செக்ஸ் வந்து போய் குளிச்சுட்டு வந்துடலன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடும். இது உள்ள போன குழந்தைக்காமா? சார் இல்ல தெரியல, முட்டை கழுவுனா ஃபுல்லாவே போயிடுச்சுன்னா அப்புறம் புள்ளே பிறக்காது. என்னன்னு தெரியல. வாட் இஸ் தட்? ஐ டோன்ட் நோ. இது சயின்டிஃபிக்கலி இட்ஸ் கோயிங். நீங்க தயவு செய்து சார் நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். திறந்து ஏதோ ஒரு குளிச்சு வரணும்ன்றது குளிக்காம இருந்தானே இப்ப வீட்டுல அந்த குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதே பெட்ல படுத்தா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். இல்ல சார் இதெல்லாம் இருக்கு. ஐயோ நீங்களே பாத்திருக்கீங்க அந்த ஃப்ரெண்ட் எல்லாம். ரைட்டுங்க. ஆனா ஒண்ணு இங்க இந்த இடத்துல வந்து நல்லா விரைச்சிக்கும், எல்லாம் குளிச்சுட்டு வந்தான்னு வச்சுக்கோ விரைச்சிக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. நான் சொன்னேன் இது எப்படி இதனோட கனெக்ட் பண்ற நீ அப்படின்னு. இப்படிதானே சொல்லியிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த சொல்லியிருக்கிறது எப்படி மாறும் அப்படின்னா, நான் நேத்தோட எபிசோட்லயுமே சொன்னேன். அதாவது ஒரு கட்டத்துல நான் சொன்னேன்ல, ரொம்ப செக்ஸுவலி அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஹஸ்பண்ட் என்னோட கசினுக்கு, அவளையே எங்க அம்மா அவங்க அம்மா எல்லாருமா சேர்ந்து எப்படி மாத்துனாங்கன்னா, அவன் ரொம்ப உன் மேல அன்பா இருக்கான், காதலா இருக்கிறதுனாலதான் இப்படி உன் மேல இருக்கான், அப்புறம் வேற யாருக்கிட்ட அவன் இப்படி இருப்பான் அப்படின்ட்டாங்க. எனக்கு அது புரியவே எப்படா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவன் வேற யாருக்கிட்ட அப்படி இருக்க முடியும், அதுக்குதான் கல்யாணம் பண்றது அப்படின்ட்டாங்க. அப்ப இவளுக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, இவளுக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்கும்ல, அது ஏன் நீங்க அதை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க எங்கேயாவது கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? அதை பத்தி எங்கேயாவது உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுறதோ அதை பற்றி உங்களுக்கு வந்து இது வளர்க்கும் போதே கணவனுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும், கணவனை பார்த்துக்கணும், கண் கலங்காம பார்த்துக்கணும். எனக்கு கலங்குவே மயிரா போச்சு செத்து போ, கொஞ்ச நாள் அழுவேன், தூக்கி போடுறேன், வேணும்னு அடிப்பேன், அப்பா சனி ஒழிஞ்சுது, ஊர் மானத்துக்கு அவங்க குடும்ப மானத்தையும் காப்பாத்தியாச்சு, போ ஒழிஞ்சு போ செத்து போ அப்படின்றதுதான். இதுதான் அப்படியே இருக்கும் பொழுதுதான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள பேட் கேர்ள்ஸ் அப்படின்றாங்க. ஆமா, எனக்கு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் போட்டுருந்தாங்க, ரெகுலரா கமெண்ட் போடுறவங்க நம்ம இதுல கதைப்பமால தான் போட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் என் பொண்ணுக்காக எதிர்த்து நின்னேன், என்ன வந்து இப்ப வந்து அடங்காப்பிடாரி திமிரு பிடிச்சவன்னு சொல்றாங்க. நான் அதுக்குதான் பதில் போட்டேன், இருந்துட்டு போட்டுமே, உடம்புக்குங்க கை சனிங்க எவனா சொல்லிட்டு போனா அதெல்லாம் நீங்க எடுத்துக்குவீங்களா, நீ இப்படி இருக்கிறதா நல்லதா, உயிரோட இருக்கீங்க பாருங்க அப்படின்னு நான் அப்படியே கமெண்ட் அப்படியே படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனந்தி, சங்கீதா சண்முகம் ரொம்ப நாள் வந்திருக்காங்க, ஃபாத்திமா அபு, ஜிஜே, கீதா பி, லோகேஸ்வரன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காப்புல, மகிழா கண்ணன்,
இவங்க எல்லாருமே ஹாய் சொல்லியிருக்காங்க, லைக் போட்டேன்னு சொல்லியிருக்காங்க. மகிழா வந்து வெயிட்டிங்ல இருக்கிறவங்க லைக் போடுங்கன்ட்டு லைக் எல்லாம் அப்பவே கொடுத்துருக்கா. அண்ட் அமுதன் அவர்கள் வந்திருக்காப்புல. வள்ளி அவங்க போன வாட்டி சொன்னாங்க என் பேர் வேலி இல்லைன்ட்டு. வள்ளி அசோக், நாகூர் வள்ளி வந்தான் வடிவேலந்தான் சொல்லி சொல்லி பள்ளி போர். அடுத்து வள்ளி வர போறா பாடுவீங்களா? பள்ளி வரப்போரா துள்ளி வரப்போ. கரெக்டா? நெக்ஸ்ட் போடலாம் இல்லையா? தேங்க்யூ. ஸோ வாசுகியும் வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. மகிழா சொல்லியிருக்கா, நிஜமா சொல்றேன்னா அந்த பொண்ணு தற்கொலைக்கு இன்னொரு முக்கிய காரணம் அவ அப்பா தான். சொந்த அப்பா பிற்போக்கு புத்தி பற்றி அந்த பொண்ணுக்கு தெரியாதா என்ன? வீட்டுக்கு போனா சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் இத வந்து பஞ்சாங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. பஞ்சாங்கம் குறி எல்லாம் அது அந்த பொண்ணு சொல்லும். இதுக்கப்புறம்லாம் என் பஞ்சாங்கெல்லாம் பார்த்து இது மாதிரிலாம் இதை என்னைக்கும் சரி வராதுப்பா, என்னால நீங்க தான் திரும்ப திரும்ப அசிங்கப்பட்டுட்டே இருப்பீங்கப்பா, வாழ முடியாம நான் வந்து வீட்டுல இருப்பேன்ப்பா, அதனால நான் செத்து போறதம்மா நல்லது அப்படின்னு அந்த பொண்ணு செத்து போயிருக்கும். அதான் குடும்பம். இதுல அந்த பொண்ணு சொல்லும் பொழுது நான் திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்றேன், யோசிச்சு பாருங்க. எல்லா கில்ட்டியுமே அது மேலதான் அது எடுத்துக்கணுங்கிற மாதிரியே வளர்த்துருக்கிறது. அது எப்படி இது மாதிரி ஒரு அதனாலதான் இதுல என்னன்னா, இதுல இருக்கிற பெண்கள், முக்கியமாக பெண்கள், உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கத்துக் கொடுக்குறது என்ன, அததான் நீங்க சொல்லலாம். இது எல்லாம் நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றது, காலங்காலமாக உங்கள் மூலமாகவே எல்லாம் கடத்தப்படுகிறது. அந்த கேள்விகள் இதுக்கு எல்லாம் விக்டிம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பெண்கள். அதுல இன்னொன்னு இவங்க அடிச்சு உடச்சி மிரட்டி கேள்வி கேட்கறவங்களையும் பண்ணாங்க. கேள்வி கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விஷயங்கள். இதே கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு 80 நாள் டிவோர்ஸ். அவன் வந்து ஏதோ போனை கேட்டு இவன் யாரு அவன் யாரு ஆபீஸ் ஆள்லாம் கேட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பிரிஞ்சுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிச்சு. அவங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சாங்க, அப்புறம் அனுப்பிச்சாங்க, இதுதாங்க சார் நடந்தது, எனக்கு வந்து எச்சக்காலன்னு தூக்கி போட்டேன் அப்படின்ட்டு. இத்தனைக்கும் அந்த பொண்ணு நல்லா வேலை செஞ்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பிசினஸையும் நிறுத்திட்டு வரணும்னாலாம், அதெல்லாம் ஏன் செய்யற அப்படின்னா இந்த மாதிரிதான் அங்க இருக்கிறது எல்லாம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நீங்க வந்து தெரியல. இவங்க அதே மாதிரி ஃபினான்ஷியலா கொஞ்சம் இண்டிபெண்டா இருந்துச்சுங்கன்னா இன்னுமே ஒரு ஸ்டெப் பயம் ஜாஸ்தி ஆயிடும், கூட வந்துடும். அண்ட் வனிதா கந்தசுவாமியும் வந்திருக்காங்க. ஹரிதா ரொம்ப நாள் கழிச்சு வந்து லைவ்ல வந்திருக்காங்க. எப்படி ஹீட் வேவ்ஸ் இருக்குங்க அப்படின்னு இருக்காங்க. ஒரே ஒரு நாள் இருந்தது, நேத்து மழை, இன்னைக்கு மழை, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, கிளைமேட் வந்து நல்லா ஆயிடுச்சு. நேத்து முந்தா நாள் வந்து சொல்றேன் நம்ம வந்து ஃபேன் வாங்கியே ஆகணும் போல இருக்கு அப்படின்ட்டு. இவன் சொன்னா இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு பாரு, ஃபேன்னா இப்படி ஒரு 60 பவுண்ட் 50 பவுண்டாவது வரும், இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு பாரு, ஏன்னா அதுக்கு வந்து நீங்க சாதாரண பெட்ஷீட் எல்லாம் போத்தவே முடியாது, அப்பேற்பட்ட விஷயம். இப்ப பாரு இதுலயே இப்படி இருக்கிற வந்து ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின் மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் வந்து உட்காந்து பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதான் வாசுகி சொல்லியிருக்கா, இந்த ஒருவனுக்கு ஒருத்தி இஸ் அட்டர் நான்சென்ஸ். பிடிக்காத மேரிட் லைஃப்ல இருக்கிறத விட கம்மிங் அவுட் இஸ் லாட் பெட்டர் தென் எண்டிங் யுவர் லைஃப். இட் இஸ் டோட்டலி நாட் வொர்த் இட் அப்படின்னு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து இந்த ஒருத்தவனுக்கு ஒருத்தி அப்படின்னும் போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசணும். நாளைக்கு பேசலாம். அதாவது ஜீவனம்சன்ட்டு ஒரு பொண்ணு வந்து 10 லட்சம் கேட்டிருந்த புருஷன்கிட்ட. இப்போ வந்து அது ஏதோ கிரிக்கெட் வர்ற ஏதோன்னு நினைக்கிறேன், 4 லட்சம் மாசத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க. நல்லா கேட்டு 4 லட்சம் மாசம். இப்ப இந்த 4 லட்சம் வச்சுட்டு இந்த பொண்ணு வந்து இதே உறவுல இருக்குமா, இதே அடுத்தது இன்னொரு கணவன், ஆனா இன்னொரு கணவனை கல்யாணம் பண்ணா இந்த ஜீவனம்சம் கம்மியாயிடும். கரெக்டா? கரெக்ட் தானே? அப்படிதான் நினைக்கிறேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த ஜீவனம்சம் போயிடும் போது அப்ப நீங்க திருமணம் தாண்டி ஒரு தானே இருப்பீங்க. நீங்க எப்படி கண்டிப்பா லைஃப் உங்களுக்கு காசு வருது. ஆனா நீங்க உறவு வந்து நீங்க ரகசியமா தேர்ந்தெடுக்க முடியுமா? கோசரம் நீங்க நேரடியா பண்ண மாட்டாங்க. நேரடியா பண்ணா உங்களுக்கு காசு கட் ஆயிடும். ஐ திங்க் வந்து தப்பா சொல்லுங்க. ஏன்னா அது வந்து ஒரு விவாதம் ஒண்ணு போச்சு, அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுட்டு பேசணும்னு நினைச்சேன் நான். சோ அது ஒண்ணு இருந்தது ஆக்சுவலி. அடுத்து வந்து என்னன்னா ரத்தி வந்திருந்தாங்க. அமுதன் அதான் சொல்லியிருந்தாரு, அது நம்ம குலசாமின்னு சொல்லிடுவாங்க இந்த ஜாதி சங்கம்லாம். கரெக்டான வார்த்தை. அதை சாவடிச்சு இந்த கல்லுலாம் வைக்கிறாங்கல்ல, அது எல்லாமே இந்த மாதிரியான கேரக்டர் தான். சாகடிச்சு அந்த குலசாமின்னு வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த சுமைதாங்கி கல் வைக்கிறது, இதெல்லாம் இதுல வந்து உண்மையிலே சில குழந்தைங்க வந்து பிறக்கும்போது செத்தவங்களுக்கு அந்த மாதிரியான மரியாதை பண்ணுவாங்க. சிலதெல்லாம் இந்த மாதிரி பண்ணியே அதுக்கு வந்து குலசாமின்னு தோணும். அடுத்து ஹரிதா சொல்லியிருந்தாங்க, சிஸ்டமேட்டிக்கலி தே வில் டிஸ்கரேஜ் விமன் ஃப்ரம் ரைசிங் வாய்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து. கரெக்ட். ஸ்டாப் தேம் ஃப்ரம் ஹேவிங் தாட்ஸ் ஆர் ப்ரிஃபரன்சஸ். ரொம்ப கரெக்டாக சொல்லிடுறீங்க ஹரிதா. அதாவது சின்ன வயசுலேருந்தே ஜாக்கி
சத்தமாக பேசக்கூடாது பொம்பளை பசங்க, சத்தி இது என்ன நீ பேசுறது அப்படின்னு கேட்கறதுல இருந்து, உனக்கு என்ன இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுல இருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை நான் நானுமே வந்து கவனிச்சிருக்கேன். கரெக்ட். அதாவது எனக்கு சத்தமாக பேசுறது கூட இல்லை, நீங்கள் சத்தமாக சிரிச்சு பையனை வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க எங்கள் சொந்தத்தில், இதுக்கு என்ன இப்படி சிரிக்கிறா, பொன் குழந்தை தானே அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், எப்படி சிரிக்கணுமோ அப்படி தானேப்பா சிரிக்க முடியும் அப்படின்னு. எங்கள் அப்பாலாம் ஒன்றும் சொன்னதில்லை. பட் இதை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்சிஸ்ட் பண்ணுறதே, அதுவும் யார்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட தான் இதை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் வந்து இதை அசிங்கப்படுத்த முடியும். எப்படி வளர்த்துருக்க பாரு, எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் இப்படிலாம் வளர்ப்போமா அப்படின்வாங்க. இந்த எங்க வீட்டுல மத்தியானம் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு போனாலும் வீட்டுல பெரிய சண்டை நடக்கும், போட்டு ஈத்து போட்டு உதைப்பாங்க, பெரிய பிரச்சனை வரும். அதெல்லாம் அதுவும் வந்து இந்த மாதிரி ஓசு குடி குடிச்சிட்டு ஓசு காப்பி சாப்பிட்டு சட்டையில போட்டு போயிடுவாங்க. அதேதான். ஓகே. அண்ட் வாசுகி சொல்லியிருக்காங்க, இஃப் a father is feeling proud he is an evil, he lost her precious daughter for a stupid reason அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவர் அதான் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஜெய்சீல் வந்திருக்காப்ல. அண்ட் மகிழா சொல்லியிருக்காங்க, என் அக்காவிற்கு இன்லாஸ் வீட்டில் பிரச்சனை, என் அம்மாவும் இப்பவும் சொல்றது நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, உன் அக்காவுக்கு சமாளிச்சு வாழ தெரியலன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த அது. இன்னொன்று வந்து என்னன்னா, இவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்கிறது தான் எல்லாத்துக்குமே எடுத்துட்டு வராங்க. அது என்ன ரேஞ்சில் இவங்களுக்கு பிரச்சனை ஆனால் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு கஷ்டமா, எல்லாத்துக்குமே. அவன் பேசவே மாட்டேன்றான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, பயங்கரமாக பேசணும், பயங்கரமாக ட்ராவல் பண்ணணும்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு பேசலை ஹஸ்பண்ட்னு வச்சுக்கோங்களேன், பேசவே மாட்டேங்கிறான், எனக்கு அவனுக்கு செட் ஆகலன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன். பேசாமல் இருக்கிறது ஒரு கஷ்டமா? நாங்கெல்லாம் யாராவது பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதை ஒன்றும் சொல்ல முடியாது. அதேதான். இதில் நிறைய பெண்கள் வந்து 35 வயசு ஆகும். ஓகே, ஜாதகம் பார்த்து பார்த்து தள்ளி 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 அந்த பொண்ணுக்கு ஒரு 35 வயசு ஆயிடும். அந்த பொண்ணு வாழாவெட்டியாகி அதனுடைய சம்பாத்தியத்திலே தின்னுவானுங்க அப்பா அம்மா. அது இன்னொன்னு, அந்த பசங்களும் அதை அப்படியே கரெக்டா நம்பும். அம்மா உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துடுறா, நம்ம வந்து இது வந்து இப்படி போயிட்டு இருக்கு, வயசா ஆயிட்டு இருக்கு. இல்ல எங்க அப்பா பாத்துக்குவார், நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அதேதான். ஐயோ எப்பா நம்ம இப்படி சொன்னது போய் அவங்க அப்பா கிட்டையும் சொல்லிடுங்க. ஆமா. அதனால மெச்சூரிட்டி என்பது வாயும் சுத்தி மூடியில் உட்கார்ந்து இருக்கிறதுன்றது எங்கேயோ படிச்சேன். அந்த மாதிரிதான் அது உண்மையிலே. ஓகே. அண்ட் சிவானி சொல்லியிருக்காங்க, யா எக்ஸாக்ட்லி ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ஃபாதர் வாஸ் பிரைஸ்ட் பை த பீப்புள் ஃபார் பீங். ஆமா, அவரை வந்து நிறைய பேர் பாராட்டவும் செய்யறாங்க, எப்படின்னு தெரியல. அது கைண்டா இருக்காரு. அது வந்து என்னன்னா, அது ஏத்தி விடுறதே என்னன்னா அந்த கூட இருக்கிறவங்க தான். ஏன்னா அவனுக்கு அது மாதிரி தான் பிள்ளை வளர்த்துட்டு இருப்பானுங்க. அதேதான். அதனால அதை வந்து பெருமைக்குரிய விஷயமா ஆக்குறதுக்கு தான் அது பண்றது. அதே ரொம்ப தன்மையான மனிதன். பட் வந்து அந்த அவங்க அண்ணாவோ தம்பியோ தெரியல, அவங்களும் அவங்க அம்மாவும் தான் ரொம்ப இருந்தாங்க. பையன் தான் அடிக்கவே ஓடணும். இவர் வந்து அப்பயும் சம்பந்தி வீட்டுல அப்படின்னு தான் சொன்னார் இவர். எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்தாவுக்கும் ஃபாத்திமா அபு அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி அன்பும். முதல் பாகம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. 2ஆம் பாகத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாகவே நேயருடைய கருத்துக்களோடு நம்மளுடைய விவாதத்தையும் பேசியிருக்கோம். அதனுடைய 2ஆம் பாகத்தில் இன்னும் விரிவாக பார்ப்பீங்க. அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்